அவ்வளோதாங்க. ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மதியம் 2 மணிக்கு ஃப்ளைட். இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப சோம்பேறியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு 2 மணிக்கு ஃப்ளைட் ஏறி அப்படியே பேங்காக் போகணும். செம்ம நைஸ் ஹாஸ்டலுங்க. நான் ஸ்டே பண்ணதே இந்த ஒரு 5 ஹாஸ்டல் மாறிட்டேன். இது இருக்கிறதுலே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்ல, இங்கே இருக்கிற பர்சன்ஸ் பற்றி சொல்கிறேன். இங்கே தான் நான் ஒரு 1 வீக்காக தங்கியிருக்கேன். நான் ஆக்சுவலாக 5 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் இப்போ கிளம்பும்போது சொல்கிறேன், நான் செக் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு நான் எந்த ரூமில் இருந்தேன்னு தெரியல, என் பேர் என்னன்னு தெரியல. ஏன்னா நான் கேட்டுக்கும்போது இங்கே விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இது தாய் கல்ச்சர், ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ரிசப்ஷனில் மேக்ஸிமம் ஆள் இல்லை. அதையும் கேட்கும்போது அதான் சொன்னாங்க. இங்கே ஃபுல்லாக இது எப்போவுமே 24 ஹவர்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்கும். இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும், சாங்மை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஒரு ஜென்யூனாக நல்ல பீப்புளை தான் பார்க்க முடியும், ஏமாத்திரம்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க கிட்ட ஏதாவது டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க என்ன கேட்குறாங்க. இல்லைனா எதுவும் டெபாசிட் பண்ணல, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ செக் அவுட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகே சொல்லிவிட்டு செக் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. வேறு எதுவுமே அவங்க என்ன கேட்கவே இல்லை. என்கிட்ட எந்த கொஷின்ஸுமே கேட்கல. ஆக்சுவலாக அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ஒரு நல்ல அப்ரோச்சாகவும் இருந்துச்சு. அப்படியே கிளம்பலாம். இங்கேருந்து மறுபடியும் வந்த மாதிரியே தான். கிராப்பில் பார்க்கும்போது 200 தாய் பாத் அரௌண்ட் காஸ்ட். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 வந்துச்சு. நடந்து போனால் 5 கிலோமீட்டர். பைக் டாக்ஸி கிடைக்குதுன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல எக்ஸாக்டாக கிடைக்கல. சரி ஓகே, மெயின் ரோடுக்கு வந்து பார்ப்போம், ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மணி 11:45. ஆக்சுவலாக 12:15 செக்இன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டில். ஒரு 1/2 hour இருக்குது. 1/2 hourல 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது என்னால் கண்டிப்பாக. மெயின் ரோடுக்கு போயிட்டு அங்கே கிராப் செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கம்மியாக கிடைக்குதா, பைக் கிடைக்குதான். நான் பைக் டாக்ஸி கிடச்சின்னா அரௌண்ட் ஒரு 40-50 தாய் பாத். நம்ம காசுக்கு ஒரு 100 ரூபா 125 ரூபாவில் முடிஞ்சிடும். பஸ்ஸு ஆக்சுவல் இங்கே பஸ் எதுவும் கிடையாது. அப்படியே போவோம், கிடைச்சா பெட்டர், இல்லைனாலும் வருத்தப்பட போதில்லை. நம்ம இன்றைக்கி கரெக்ட் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். பொறுமையாகவே போவோம். வண்டி எங்கே பார்த்தாலும் ரேட் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு. வியட்நாமில் ஒரு 30 கிலோமீட்டருக்கே 400 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு பைக்கில். இங்கே 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 5 கிலோமீட்டருக்கே அந்த காசு வந்துடுச்சு. நான் எவ்வளோ கிட்ட வந்து பார்த்தேன். எவ்வளோ கிட்ட வந்தாலும் அதே ரேட்டு தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு 5 பாத் 10 பாத் அந்த மாதிரி தான் குறைஞ்சது. சரி ஓகே, நடந்தே போயிடுவோம். இப்போ மணி 1 ஆகுது. எனக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு. கிட்ட வந்துட்டேன். போயிட்டு செக்இன் பண்ணணும். காசு மிச்சப்படுத்தியாச்சு. மிச்சப்படுத்தி என்ன பண்ணுறது, கொஞ்சம் எனர்ஜி வேணுமேனு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஒரு லிச்சி ஃப்ளேவர் ஜூஸ், அப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டேன் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் டிலேவாக தான் வரேன். ஏன்னா இங்கே 2 hours முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, செக்இன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. போர்டிங் பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கிட்ட வந்தாச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும். ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னாச்சு, ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன. இமிக்ரேஷன் ஆஃபீஸ். பாஸ்போர்ட் மிஸ் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு, வீசா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா லோக்கல் பீப்புள் இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகும்போது செக் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு, இல்லை வீசா வாங்குறதுக்கு, புதுசாக வீசா வாங்குறதுக்கு இந்த ஆஃபீஸ் தான் வருவாங்க. பக்கத்துலேயே இருக்குது. இங்கே என் ரூமில் தங்கியிருந்தது கூட இந்த சாங்மைலேயே ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு முறை பாஸ்போர்ட் மிஸ் ஆகிடுச்சான். அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். பாஸ்போர்ட் மிஸ் ஆன பிறகு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து இங்கேருந்து இந்தோனேஷியா போகிற பிளான் பண்ணி வச்சுருந்தார் அவர். ஆனால் அந்த பிளான் கடைசியில் கேன்சலும் ஆச்சு. ஏன்னா பாஸ்போர்ட் மிஸ் ஆன பிறகு இங்கேருந்து ஒரு லெட்டர் தான் கொடுப்பாங்க. இந்த லெட்டர் வச்சுட்டு அவங்க வெளியே எங்கேயும் போக முடியாது. நேராக ஸ்ரீலங்கா தான் போகணும். ஸ்ரீலங்கா போயிட்டு திரும்ப புது பாஸ்போர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்தாராம். நம்ம தப்பிச்சிக்கலாம். ஆக்சுவலாக பாஸ்போர்ட் மிஸ் ஆச்சுன்னா பயப்பட தேவையில்ல, தப்பிச்சிக்கலாம்.
ஆனால் வேறு எங்கேயும் டெஸ்டினேஷன் போகணுன்னா ஏற முடியாது, ஃப்ளைட் ஏற முடியாது. நம்ம போனோன்னா ஒரே ஆப்ஷன் நம்ம நேட்டிவ் லேண்டுக்கு தான் போக முடியும். மேக்ஸிமம் பாஸ்போர்ட் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் அப்ராட்டில் போகும்போது. ஏன்னா எங்கேயாவது பைக் ரெண்ட் எடுத்திங்கன்னா கூட, இல்லை ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் கூட கண்டிப்பாக பாஸ்போர்ட் கேட்பாங்க. இப்போ நான் ஸ்டே பண்ண இடத்துல எதுவுமே கேட்கல, அது வேறு விஷயம். பொதுவாக கேட்பாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வரும்போது கொஞ்சம் செக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக பண்ணாங்க. இங்கே பண்ணல, ஆக்சுவலாக அனாயில் பண்ணாங்க. அனாயிலேருந்து கிளம்பும்போது இங்கே இறங்கும் போது பெருசாக எதுவும் பண்ணிக்கல. இப்போ கிளம்பும் போதும் எதுவுமே கேட்கல. நேராக வந்தேன். செம்மையான ஒரு செக்யூரிட்டி. ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் தெரியல. வெளியில் வந்து ரூட் கேட்டுட்டே இருந்தேன், எந்த டெர்மினல் போகணும் அப்படின்ற மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அங்கே வந்து வேகமாக கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டுட்ட பிறகு சரி ஓகே நாங்கள் லைனில் போயிட்டே இருக்கோம். என்னென்ன ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன், சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் திரும்ப வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நேராக அந்த லைனில் கொண்டு வந்து விட்டுட்டு அவரே அங்கே செக்கிங்கில் இருந்தவங்கிட்ட சொல்லி வேகமாக செக் பண்ணி வேகமாக அனுப்ப சொல்லிட்டார். அவர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. நல்ல பீப்புளுங்க, செம்மையான பீப்புளுங்க. இங்கே ஒரு 5 நாள் இருந்தேன். விளாக் எடுக்கிறது தவிர சுற்றி பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதனால நான் நிறைய வீடியோஸ் கவரே பண்ணல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சிட்டி. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த ஒரு 5 நாள் சேர்ந்து நான் அதிகபட்சமாக செலவு பண்ணது ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஏன்னா ரூமுக்கே மொத்தமே ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. 1000 ருபீஸ் ஒரு 5 நாள் சேர்த்து 1000 ரூபா. ஃபுட்டுக்கும் பெருசாக ஆகலை. அது ஒரு 1500 வந்துருக்கும். 1500 ஓகே மேபி வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா அது 1500 வந்தது காரணமே ஒரு நாள் கொஞ்சம் பேராசைப்பட்டு இந்தியன் ஃபுட்டுக்கு போயிட்டேன். அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் அதோட சேர்த்து ஒரு 1500 வந்துச்சு. ஒரு நாள் பைக் ரெண்ட் எடுத்தேன், ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த மவுண்டைன் மேலே ஏறுறதுக்காக. மற்றபடி சிட்டிக்குள்ளே எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான மார்க்கெட்ஸ் இருக்குங்க, பெரிய மார்க்கெட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய மால்ஸ், எக்கச்சக்கமான மால்ஸ். அப்புறமா கோயில், முக்கியமான விஷயம் ட்ரெடிஷ்னல் கோவிலுங்க, அவ்வளோ கோவிலுங்க இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் தாய் பாக்ஸிங், அங்கே கொஞ்சம் செலவாச்சு. நைட் மார்க்கெட் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் செலவாச்சு. இங்கே ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ் வந்து சாங்மாயில் சீப்பாகவே கிடைக்குது. எனக்கு பேங்காக்கில் என்ன ரேட்டுன்னு தெரியல, இப்போதைக்கு தெரியல, மேபி போனால் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக, ஏரியா ஃபுல்லாக, சிட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ் கிடைக்குங்க. ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க ஆக்சுவலாக தாய் மசாஜில். ஒரு 1 ஹவர்லி பேசிஸ் தான். 1 ஹவருக்கு மினிமம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 ஹவருக்கு 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் மேக்ஸிமம். அந்த பவுடர், அவங்க யூஸ் பண்ணுற பவுடர், கெமிக்கல்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ரொம்பவே பாரம்பரியமாக, ரொம்பவே நம்பிக்கையான, ரொம்பவே நல்ல பீப்புள் இங்கே. இன்னும் சில விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த சிட்டி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி, இல்லை 4-5 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் போல். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய பில்டிங்ஸில் வந்து ரெண்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற பில்டிங், மேபி காம்ப்ளெக்ஸ் கூட ரெண்டுன்னு போட்டுச்சுன்னா இப்போ ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் டல்லாக இருக்கும் போல். அப்புறம் நான் இந்த சிட்டியில் ரொம்ப அட்மையரான இன்னொரு விஷயம், நிறைய எம்என்சி கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ், இந்தோனேஷியன் பீப்புள், மியான்மர் பீப்புள், லாவோஸ் பீப்புள், கம்போடியன் பீப்புள், மேபி தாய்லாந்து பீப்புள் எல்லாருமே இந்த சிட்டியில் வந்து ஆஃபீஸ் வச்சுட்டு இங்கேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, ஆஃபீஸ் சென்டர் மாதிரி இங்கே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் இங்கே ரெண்ட் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. லிவிங் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இங்கே ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,000 ஒரு ஃபாரினருக்கு 10,000 மேக்ஸிமம் 1 மந்த் கவர் பண்ணிடலாம். மந்த்லி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு மந்த்லி ஒரு 25,000 அந்த மாதிரி. ஒரு 4 பேர் 5 பேர் ஷேர் பண்ணிட்டோம்னா 5,000 முடிஞ்சிடும் அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்டு. அதுக்கப்புறமா ஃபுட்டும் கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும். நீங்கள் கேட்குற மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். அதனாலே நிறைய எம்என்சி வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை. தாய்லாந்தில் ரொம்ப சீப்பாக இருக்குது. ப்ளஸ் இங்கேருந்து லாவோஸ்க்கும் மியான்மருக்கும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பார்டர் போயிட்டிங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கல்னு ஒரு ஏரியா இருக்கும். ஆக்சுவலாக போகணுன்னு நினச்சேன், மிஸ் பண்ண பிளேஸில் அது ஒன்று. கோல்டன் ட்ரையாங்கல்னால் 3 கண்ட்ரி, தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் 3மே மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்கிறாங்க. ட்ரையாங்கல் ஆமாம் போகணும். அந்த ஏரியா வந்து இந்த சாங்ராய்க்கு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் நான் போகணும் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ண பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டெம்பிள்.
ரொம்ப பெரிய அழகான ஒரு ஒயிட் மார்பிள்ஸில் செஞ்ச ஒரு டெம்பிள். அது சாங்ராயில் தான் இருக்குது. அப்புறம் ப்ளூ டெம்பிள், அப்புறம் பிளாக் டெம்பிள். மூணுமே புத்திஸ்ட் டெம்பிள் தான். இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வரும். எனக்கு இங்கே சுற்றி பார்க்கவே அப்படியே சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தள்ளிட்டு வந்துடுச்சு. டேட்டு முடிஞ்சிருச்சு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்ததுனால போக முடியல. அது ஒன்று நான் போகணுன்னு நினச்சது. அப்புறம் ஒரு நேஷ்னல் பார்க், டோய் இன்டன் நேஷ்னல் பார்க்னு நினைக்கிறேன். அந்த நேஷ்னல் பார்க் ஆக்சுவலாக வியூஸ் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அங்கே நான் போகணுன்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டே ட்ரிப் இங்கே நிறைய அதிகங்க. எக்கச்சக்கமான டே ட்ரிப்ஸ் டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ் டே ட்ரிப்ஸ்லாம் வந்து நான் வேலூரில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இந்த சிஎம்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டே ட்ரிப் ஃப்ரம் வேலூர் டு பாண்டிச்சேரி, வேலூர் டு சென்னை, வேலூர் டு திருப்பதி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் அப்நார்மலாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெருக்கு தெரு ஒரு தெருனா ஒரு தெருவில் ஒரு 100 ஷாப் இருக்குன்னா 50 ஷாப் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான். எல்லாம் லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நிறைய சென்னையில் பார்த்த மாதிரி இங்கேயும் நைட் ஸ்ட்ரீட்னால் ரெஸ்டோ பார்ஸ், நிறைய ரோட் சைடு ரெஸ்டோ பார்ஸ், ரொம்ப சீப்பான பீர்ஸ், லிக்விட் எல்லாமே கிடைக்கும். இங்கே வீட் கிடைக்கும். தாய்லாந்தில் வந்து வீடு அஃபிஷியலுங்க. வீடுனா நம்ம ஊரில் கஞ்சான்னு சொல்லுவாங்க, இங்கே அது அஃபிஷியல். ஆனால் க்ரைம் ரேட்லாம் இங்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மிங்க. க்ரைம் ரேட் எனக்கு தெரிஞ்சு 0 ரேட் மேபி இருக்கலாம். ஏன்னா க்ரைம் ரேட்ஸ் அதிகமாகச்சுன்னா ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க. க்ரைம் ரேட் இல்லாத வரைக்கும் தான் ஒரு ஊரில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக போகும். க்ரைம் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அவ்வளோ அமைதியாக அந்த சிட்டியை திரும்ப வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. அதனால் இங்கே க்ரைம் ரேட்ஸ் ரொம்ப கம்மி. இங்கே பார்க்குற நான் பார்த்த விஷயம் ஹனாயிலையும் சரி இங்கேயும் சரி, நான் பார்த்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஆஃப் பார் இருக்குது, மியூசிக் உள்ள ரன் ஆகிட்டு இருக்குது, இவங்க வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ இல்லை ஒன்றா வந்தவங்களோ அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே இங்கே வந்து ஜஸ்ட் மீட்டப் பண்ணுறவங்க, ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க, மேபி இல்லைன்னா பக்கத்து ஹாஸ்டலில் தங்கிட்டு சும்மா பார்க்குறவங்க. அந்த இடத்துல அந்த பாரில் பார்த்தவங்க அப்போ பேசி அப்போது ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லாம் பார்க்க புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. யாருமே ஹேட்டட் இல்லை, எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்க்கும்போது ஒரு ஹாய் சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்கும்போது ஹவள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. நான் நம்ம ஊரில் அந்த மாதிரி நான் பார்க்கறதில்ல. ஆக்சுவலாக பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம ஊர்லலாம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இங்கே அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாருமே நம்மளை மாதிரி சுற்றி பார்க்க வந்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே மைண்ட் செட், புது இடத்த போகணும் அப்படின்னும் போது புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், புது கான்டாக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். மேபி கான்டாக்ட் கொடுக்காம போயிடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 hour பேசுகிறாங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க, இல்லை ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா கூட அந்த 2 நிமிஷம் ஹாப்பியாக அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ நல்ல ஊர். அப்புறமா நான் இங்கே அட்மைர் பண்ண இன்னொரு விஷயம், டிராஃபிக் ரூல்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், செம்மையாக ஒபே பண்ணுறாங்க. அந்த பெடஸ்ட்ரியல் கிராசிங் இருக்கும். ஆக்சுவலாக பெடஸ்ட்ரியல் கிராசிங் அப்படிங்கிறது வந்து சிக்னல் வந்து ஒரு 20 அடி தள்ளி இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு லைன் இருக்கும், அங்கே நிற்கிறாங்க. அதை தாண்டி வந்துச்சு ஆக்சுவலாக ஒரு காரு, அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்துகிறாங்க. நோ போலீஸ், எங்கேயுமே போலீஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கேமராஸ் கூட அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க வந்துட்டு கூட ரிட்டர்ன் போகிறாங்க, ஸ்லோ பண்ணி நிறுத்திடுறாங்க அந்த சிக்னலில். ப்ளஸ் பெடஸ்ட்ரியல் கிராசிங்கில் சிக்னலே இல்லைன்னா கூட நம்ம கிராஸ் பண்ணோம்னா போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. அவங்க ஸ்லோ பண்ணிடுறாங்க, ஆக்சுவலாக நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊர்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஃப்ளைட்டு டைம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், ஒரே ஷார்ட்டாக. இங்கேருந்து கிளம்பி நேராக பேங்காக் போகலாம். பேங்காக் அப்படின்னாவே நிறைய பேருக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற ஒரே விஷயம், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சிட்டி. அங்கே போனீங்கன்னா பயங்கரமாக செலவாயிடும். நம்மளை மீறி அதிகமாக இழுத்துட்டு போயிடும் அந்த செலவு. அப்புறமா வந்து நைட் லைஃப் பேங்காக்கோட லைஃப் வந்து இட்ஸ் நாட் குட், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இல்லாத இடம், நல்லா இல்லாத ஒரு அட்மாஸ்பியர், நல்லா இல்லாத ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்குங்க. பேங்காக்லேயோ பட்டாயாலேயோ மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. சென்னையிலே இருக்குது, மேபி எல்லா ஊர்லேயுமே இருக்கலாம். நான் எந்த ஊரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல. நம்ம எப்படி போகிறோம், நம்ம என்ன நடந்துக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஐ எம் ஹாப்பி டு கோ டு பேங்காக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பட்டாயா. அங்கே ஒரு 1 வீக் பிளான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்புறமா பார்க்கலாம். ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் ஹாப்பியாக பேசுகிறேன், ஏன்னா என்னோடய மைண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயான மாதிரி இருக்குது. இந்த சிட்டியில் இருந்த இந்த ஒரு 5 நாள்
நல்ல சிட்டி, செமையான ஒரு சிட்டி. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் பேங்காக், அதாவது தாய்லாந்து பிளான் பண்ணுறீங்கன்னா சாங்மையும் சாங்ராயும் விட்டுறாதீங்க. உங்களுடைய பட்ஜெட்டில் ரொம்பவே கம்மியாகும். யூஸ்வலாக எக்ஸ்பென்சிவ் நம்ம ஒரு ஊட்டிக்கு போகிற மாதிரி, ஒரு கொடைக்கானல் போகிற மாதிரி அந்த பட்ஜெட்டில் நீங்கள் சாங்மையை சுற்றி பார்த்து, கொடைக்கானலில் ஒரு 5 நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா என்ன பட்ஜெட் ஆகும், அந்த பட்ஜெட்டில் நீங்கள் சாங்மையை சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சீப் அப்படின்னு சொல்லி. ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, நான் ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டுருக்கேன். சீக்கிரமாக வந்திருக்குன்னா ஐ மீன் வெளியிலேருந்து உள்ளே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுருக்கேன். ஹனாயில் கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு அந்த செக்கிங்லாம் முடித்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வெளியே வர்றதுக்கு. அந்த பயத்திலே இருந்தேன், நம்ம ரொம்ப லேட் பண்ணிடுவோம். சிம்மும் ஒரு 5 minutes இல்லை, ரொம்பவே சீக்கிரம் அவர் கொண்டு வந்து செக்யூரிட்டி கொண்டு வந்து விட்டார். அந்த போர்டிங் டைமில் வந்து அங்கேயும் காலியாக தான் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசி தெரிஞ்சிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு ஆர்வ கோளாறில் நான் இந்தியாவில் இருக்கும்போதே ஹனாயிலிருந்து சாங்மைக்கு வந்து டிக்கெட்டை வந்து ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டேன். ஏர் ஏஷியா பண்ணுற ஒரு லூப் ஹோல் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் செக்இன் வந்து ஒரு 10 days முன்னாடி நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படி செக்இன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நடுவில் இருக்கிற 2 சீட்டு தான் ஃபஸ்ட்டு புக் பண்ண விடுறாங்க. நம்ம ஆன்லைன் செக்இன் பண்ணுவோம், ஓகே அப்படின்ற மாதிரி செக்இன் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஒரு திருப்திக்காக 10 நாள் அப்புறம் நம்ம போகிறோம், நம்ம சீட் நம்பரோ இல்லை மேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணும்போது சீயை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சீட்டை வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் மேபி ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கட்டி இந்த சீட் வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜஸ் இருக்குது. அரௌண்டு எத்தனை கிலோமீட்டர் போகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது பொறுத்து. மினிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் சென்டர் ஒரு 200-300 ஆரம்பித்து காரம் வச்சுன்னா ஒரு 1000 rupees அந்த மாதிரி வரைக்கும் போகும். அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், ஓகே நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆர்வக்கோளாறில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா சி தான் கொடுப்பாங்க, கம்பல்சரி சி தான். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா கம்பல்சரி சி ஃபுல்லான பிறகு பி அப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2 பேர் கப்பலாக அந்த மாதிரி 2 டிக்கெட் பண்ணிங்கன்னா சி அண்ட் பி அப்படி தான். அப்போ கூட விண்டோ சீட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இது நல்லா இருக்கேன்னு ஸ்கீம் சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைன் செக் பண்ணாமே வெயிட் பண்ணியிருந்தேன். சரி என்ன தான் நடக்குது, உண்மையிலே நமக்கு வந்து ரேண்டமாக கொடுக்குறாங்களா இல்லை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அது ஆன்லைனில் செக்இன் பண்ணாமலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இங்கே வந்து போர்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக விண்டோ சீட் தராங்க, ஏ சீட். ஓகே, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூட். கடைசி வரைக்கும் ஆன்லைனில் செக்இன் பண்ணவே கூடாது. செக்இன் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக சி தான். ஆன்லைன் சி ஃபுல்லாக முடிஞ்சால் தான் பி. நம்ம எவ்வளோ சீட்டு ஃபுல்லாக இருக்குன்னே தெரியாது. ஃபுல்லாகவும் தெரியாதும் போது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல லூப் போல் கிடச்சிது. இப்போ வந்து ஏ கிடச்சிச்சு. ஆக்சுவலாக லோ காஸ்ட் ஏர்லைன்ஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் எப்போவுமே இருக்குங்க. ஆன்லைன் செக்இன் பண்ணால் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மேபி இல்லைன்னா நேராக வரும்போது கேட்கலாம். மேபி நான் இது இன்னைக்கு கேட்கக்கூட இல்லை. ஏன் கேட்கவே இல்லைன்னா, நான் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம அடுத்து எவ்வளோ செக்கிங் இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா நான் கொண்டு வந்து விடுறாங்க, என்ன நான் மட்டும்தான் நிற்கிறாங்க செக்இன் கவுண்டரில். பக்கத்தில் வந்து பேங்காக் ஏர்லைன்ஸ் அங்கே செக்இன் ஃபுல்லாக இருந்தது. நோக்கே ஏர்லைன்ஸ் அதுவும் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா 2 தான் மேக்ஸிமம். வியட் ஜெட் இங்கே நான் பார்க்கல. பேம்போ ஏர்லைன்ஸ் அந்த செக்கிங்கும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஏர் ஏஷியா ஃப்ரீயாக இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல்லாக முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்ததுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் வந்தேன் உள்ள. இதுதான் வெயிட்டிங் ஏரியா. செக்இன் பண்ணிவிட்டு வந்து உள்ளே உட்காந்துருக்க ஏரியா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆக்சுவலாக இது நான் எதிர்பார்த்தது மட்டும் இல்லை, சொல்லவும் செஞ்சு இது ஒரு சின்ன டவுனுங்க அப்படின்ற மாதிரி. ஏர்போர்ட்டில் சின்னதாக இருக்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக இது ஏர்போர்ட் கொஞ்சம் பெருசுங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நிறைய ஏரோப்ளைன்ஸ் இருக்குது. நான் சிட்டிக்குள்ளே இருந்து பார்க்குறல, பக்கத்தில் தானே சிட்டி. பார்த்தா ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஃப்ளைட்ஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. தாய்லாந்துலேயே 2வது மிகப்பெரிய சிட்டி, தாய்லாந்துலேயே மிக சிறந்த சிட்டி. நான் இது ஒன்று பார்த்துட்டு சிறந்த சிட்டி இப்போ சொல்லக்கூடாது, பேங்காக்கே பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவேன். இது கொஞ்சம் அமைதியான சிட்டி. எவ்வளோ நான் பயந்துட்டே வந்தேன் ஆக்சுவலாக தாய்லாந்துக்குள்ளே வரும்போது. எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா இங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து பேங்காக் போக போகிறோம். பேங்காக் இன்னும் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பட்டாயா போக போகிறோம், அது இன்னும் காஸ்ட்லி. ஸோ நம்ம எவ்வளோ செலவு இங்கே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஃபுட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், தங்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஊசுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே ஓடிட்டே இருந்துச்சு. அந்த ஃபியர் இப்போ கிடையாது. நான் ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் இன்னொரு முறை கண்டிப்பாக வரணும், அந்த ஒயிட் டெம்பிளுக்காகவும் அந்த நேஷ்னல் பார்க்குக்காகவும். இது 2த்தையும் மிஸ் பண்ணாமல் போகக்கூடாது.
தாய் பாக்ஸிங் பார்த்தாச்சு, நைட் மார்க்கெட் பார்த்தாச்சு. தாய் மசாஜ் நான் அங்கே போகல. ஆக்சுவலாக எனக்கு அந்த பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மசாஜ் சென்டர்ஸில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா 2 பேர் போனாங்க. 300 400 ஸ்டார்டிங் ப்ரைஸ் போனாங்க. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுட், ட்ரெடிஷ்னல் தாய் ஃபுட்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. பேங்காக்லலாம் கிடைக்காதான். பேங்காக்கில் கிடைக்காத சில ட்ரெடிஷ்னல் தாய் ஃபுட்ஸ் இங்கே நான் ட்ரை பண்ணுங்க. நிறைய ட்ரை பண்ணேன். உண்மையை சொன்னால் மெய் மருந்து ட்ரை பண்ணதுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கல அது. ஏன்னா ஃபுட் பிளாகர் அப்படின்றத விட அந்த டைம் அது தோணலை. என் கூட தங்கி இருந்தவங்க கூட ட்ராவல் பண்ணாங்க. மேக்ஸிமம் கூட இருந்தவங்க யாருக்குமே தெரியாது நான் ஷூட் பண்ணுறது வந்து இல்லை வ்ளாக் எடுக்கிறது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மாதிரிலாம் தெரியாது. நான் சும்மா ட்ரிப் வந்துட்டு மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஃபெமிலியர் கிடையாது, நான் ஃபேமஸும் கிடையாது. இதை கேட்டு திடீர்னு உங்கள் யூடியூப் சேனல் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னதை காட்டுறது, ஒன்றுமே இல்லை. அதனாலேயே அந்த தயக்கத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன், நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் அவங்க முன்னாடி எடுக்கவும் அப்படியே விட்டாச்சு, எடுக்காமல் விட்டாச்சு. ஹாப்பியாக இருக்கேன். கிளம்புவோம். விண்டோ சீட் கிடச்சிருச்சு, கன்ஃபார்ம் ஹாப்பி. போயிட்டு அது விண்டோ சீட் கிடைக்காததுனாலேயே ஹோச்சிமின்லேருந்து ஹனாய் வந்த அந்த ஃப்ளைட் கிளிப்பும் எடுக்கலை. ஹனாயிலேருந்து சாங்மை வந்த வ்ளாகும் எடுக்கல. ஆக்சுவலாக அந்த எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது எல்லாத்துலேயுமே அந்த விண்டோ சீட்லேருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி இறங்குறதா வந்து ஒரு ஷாட் எடுக்கணும்னு. அது ரெண்டுமே முடியல. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், 1 ஹவர்லேயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட். 1 ஹவரில் இங்கேருந்து போயிடும். 1 ஹவர் 1.25 மணி நேரம் போட்டிருக்கு. அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேண்ட் ஆகிறதுக்கு எல்லாம் 1 ஹவரில் முடிஞ்சிடும். அது ஒன்றும் பெருசாக தெரியாது. இன்னொரு விஷயம், இன்றைக்கி இன்னொரு விஷயம் ட்ரை பண்ண போகிறேன். ஏர்போர்ட்டில் ஏர் ஏஷியாவுடைய ஃபுட்டு எப்படி இருக்குது, வரும்போது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அந்த விண்டோ சீட் கிடைக்காத விரக்தியில் அப்படியே இருந்தேன். ப்ளஸ் கொஞ்சம் அன்றைக்கி ரொம்ப நேரம் செக்இன் பண்ண வச்சு சுற்ற விட்டாங்க. அதனால் பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு.